ஹாய் வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்சனேட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் அல்வா. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். சிறுபருப்பு 50 கிராம், கிரேட்டட் கோகோனட் 2 கப்பு, ஜாங்கிரி 1.5 கப்பு, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 1/4 டீஸ்பூன், சால்ட் 1/4 டீஸ்பூன், கீ 6 டேபிள் ஸ்பூன், மில்க் 1/4 டீஸ்பூன், முந்திரி பாதாம் தேவையான அளவு. வாங்க இப்போ நம்ம செய்முறை பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க சிறுபருப்பை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இன்னொரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கூடவே எடுத்து வச்சுருக்க தேங்காய், ஜாகிரி, அரிசி மாவு, ஏலக்காய், சால்ட்டு சேர்த்துட்டு நமக்கு லைட்டாக தண்ணி விட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி, நெய் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணணும். பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை ஆட் பண்ணணும். பாலை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மறுபடியும் நம்ம கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம். இப்போ 2 நிமிஷம் மூடி போட்டு மூடிட்டு இப்போ இதை பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக நமக்கு நெய் கம்மியாகிற மாதிரி இருக்கு இல்லையா, மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு தாளிச்சம் எடுத்துகிட்டு நம்ம தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க கேஸும் பாதாமும் நல்லா வறுக்கணும். நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா முந்திரியும் பாதாமையும் நல்லா வறுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அல்வா மேலே இதை தூவி விட்டுட்டு நம்ம நல்லா கிளறி எடுத்தோம்னா நமக்கு சுவையான டேஸ்டியான கோகோனட் அல்வா ரெடி. ஓகே வீவர்ஸ், தேங்க்யூ. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.